மக்களும் இளைஞர்களும் இப்போ வந்து இந்த சமூகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. அதுக்கப்புறம் இவர்களை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவம் வந்துருச்சு. ஆனால் இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ண, ஹவு டு ஹேண்டில் இந்த மாதிரி டிரான்ஸ் பீப்புளை அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியல. ஸோ அதுக்கான முயற்சிகளுக்கு தான் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். இப்படியெல்லாம் எங்களை நடத்த வேண்டும், இந்தந்த உரிமைகள்லாம் எங்களுக்கு வேணும், எந்த மாதிரியெல்லாம் எங்கள் பக்கத்தில் தோளோடு தோள் கொடுத்து எங்களை தட்டி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தளத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். ஸோ மாற்றங்கள் வந்து இன்றைக்கி நிறைய திருநர் மக்கள் வந்து கல்வியில் படிக்கிறதுக்கு போகிறாங்க, படிக்கிறதுக்கான அனுமதி கிடைச்சிருக்குது. ஆனால் இன்னும் இடஒதுக்கீடு என்பது கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி வேலை வாய்ப்புக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி தேர்வு, டிஎன்எஸ்சிஆர்பி தேர்வு, இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளில் அதிகமாக பங்கெடுக்கக்கூடிய திருநர் சமூக மக்கள் அதிகமாக பங்கெடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் தொடர்ந்து திருநர் சமூக மக்களுடைய இடஒதுக்கீடு சம்பந்தமான நிறைய முன்னெடுப்புகள் வந்தாலும் இன்னும் இடஒதுக்கீடு கிடைக்கப்படலை. ஆனால் அது கிடைக்கலைங்கிறதுக்காக எல்லாரும் தேங்கி கிடக்கல. அவங்க யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, கல்வியில் என்ன இப்போதைக்கு என்ன இருக்குதோ அந்த உரிமைகளை எடுத்து அவங்க பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க.